ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளுடைய தினத்திலே முதலாவது செய்யக்கூடிய விடயம் பெருநாளுடைய தொழுகை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளிலே முதலாவது நாம் செய்யக்கூடிய விடயம் தொழுகை. எனவே அந்த பெருநாளுடைய தொழுகை நேர காலத்தோடு நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகை. ஏன் பசியோடு வருகிறோம்? எந்த ஒன்றையும் நாம் உண்ணாமல் பருகாமல் வரக்கூடிய தொழுகை. நோன்பு பெருநாளுடைய தொழுகை நாம் ஏதாவது உண்டுவிட்டு வரக்கூடிய சுன்னத்து. எனவே இந்த ஹிஜ்ஜாவுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்துடைய நாளிலே நாம் தொழக்கூடிய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய சமயத்திலே உண்ணாமல் பருகாமல் வருவதுதான் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நாம் நேர காலத்தோடு தொழுவதுதான் நமக்கு சுன்னா. எம்முடைய சுய தேவைகளை நாம் நேர காலத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். எம்முடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் வருடத்திலே ஒரு நாளாவது இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அமைப்பது எமக்கு சிரமம் அல்ல. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், உங்களுடைய தேவைகளை நேர காலத்தோடு முடித்து விடுங்கள். நாம் அந்த தினத்திலே தான் கரிபுலிகளை வாங்கக்கூடிய நாள் அல்ல. முன்கூட்டியே நாம் இதற்காக வேண்டி தயாராக வேண்டும். நபியின் இந்த சுன்னாவை நாம் ஹயாத்தாக்க வேண்டும். எனவே நேர காலத்தோடு இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும்.